எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்வோம் வாழ வைப்போம் குரூப்போட அடுத்த உதவி பண்ணுறதுக்காக ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகர் இருக்கிற திரு செந்தில் அவரை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ அவரோட வீடு இதுதான். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு கிட்னியுமே செயலிழந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த டயாலிசிஸ் பண்ணால் தான் அந்த குடும்பம் வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வீடியோ வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ சோசியல் மீடியாவில் பார்த்து அந்த வீடியோ பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால எங்கள் வாழ்வும் வாழ வைப்பும் குரூப் மூலமாக ஒரு 10,000 ஃபண்டு கலெக்ட் பண்ணி இப்போ பாதிக்கப்பட்ட அந்த செந்தில தேடி கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற சமூக ஆர்வலர் நிறைய பேர் வெளியே இருக்கீங்க, ஹெல்ப் பண்ண மெண்டாலிட்டி நிறைய பேர் இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக இந்த குடும்பத்துக்கு 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாய் எவ்வளோ பண்ண முடியும், தயவுசெய்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ஜெயந்தி. நாங்கள் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கோம். என் கணவருங்க. இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. 8 வருஷமா டயாலிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு கிட்னி உடனடியாக மாற்றணும்னு சொன்னதுனால நாங்கள் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டிருந்தோங்க. அதை பார்த்துட்டு இப்போ கோவை மாவட்டத்திலேருந்து எங்கள் காவல்துறையிலேருந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு எல்லாருமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவருக்கு உடனடியாக கிட்னி மாற்றி ஆகணும். மூச்சு திணறல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிஸ் போனோம். ஆனால் அந்த டயாலிஸ் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரே நாளில் மறுபடியும் அடுத்த நாளே மூச்சு திணறல் வந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. இது என் பொண்ணு, இது என் பையன். இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஆப்ரேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.